டெக்சாஸின் தொலைதூர பாலைவனமான மார்பாவில் நிகழும் ஒரு புகழ்பெற்ற மற்றும் விவரிக்கப்படாத நிகழ்வான மார்பா லைட்ஸ் 1 நூற்றாண்டுக்கும் மேலாக விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நேரில் கண்டவர்களை குழப்பியுள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியைச் சேர்ந்த வரலாற்றைக் கொண்ட மார்பா விளக்குகள் பெரும்பாலும் ஒளிரும் விளக்குகள் அல்லது மர்மமான விளக்குகள் என்று விவரிக்கப்படுகின்றன. அவை அடிவானத்தில் தோன்றும், சில நேரங்களில் மிதக்கின்றன, தாவுகின்றன அல்லது வண்ணங்களை மாற்றுகின்றன. இந்த நிகழ்வு எண்ணற்ற நேரில் கண்டவர்களால் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது, மேலும் இது உள்ளூர் நாட்டுப்புறவியலில் ஆழமாக பதிந்துள்ளது. பல ஆண்டுகளாக பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகள் இந்த புதிரை வெளிச்சம் போட்டு காட்ட முயற்சித்துள்ளன. பிரபல இயற்பியலாளர் டாக்டர் ஜேம்ஸ் மிச்சல் இப்பகுதியில் விரிவான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். இவரது ஆய்வுகள் மார்பா பாலைவனத்தில் ஒளி விலகல் மற்றும் கானல் நீரின் இயற்பியலில் கவனம் செலுத்துகின்றன. அவரது ஆராய்ச்சியின் முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஒளியியல் பிரமைகளை உருவாக்குவதில் வெப்பநிலை சாய்வுகளின் பங்கு ஆகும். இது வெப்பநிலை தலைகீழ்கள் மற்றும் வளிமண்டல நிலைமைகளின் விளைவாக சில மார்பா லைட்ஸ் காட்சிகளை விளக்குகிறது. பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரத் தரவுகள் மார்பா லைட்ஸ் காட்சிகளில் புதிரான வடிவங்களை வெளிப்படுத்துகின்றன. அறிக்கையிடப்பட்ட காட்சிகளின் பகுப்பாய்வு அவை சில பருவங்களில் உச்சத்தை அடைகின்றன என்பதை காட்டுகிறது. அதிக அதிர்வெண் கோடை மாதங்களில் நிகழ்கிறது. வெப்பநிலை மாறுபாடுகள் மற்றும் வானிலை நிலைமைகள் இந்த விளக்குகளின் தோற்றத்தை பாதிக்கின்றன. இந்த புள்ளி விவர நுண்ணறிவுகள் மர்மத்தை அவிழ்க்க விரும்பும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மதிப்புமிக்க தகவல்களை வழங்குகின்றன. அறிவியல் ஆய்வுகள் சில மார்பா லைட்ஸ் காட்சிகளுக்கு நம்பத்தகுந்த விளக்கங்களை வழங்கினாலும் சந்தேகம் நீடிக்கிறது. டாக்டர் சாரா மார்டினஸ் என்ற புவியியலாளர் இந்த நிகழ்வுடன் தொடர்புடைய அமானுஷ்ய மற்றும் அமானுஷ்ய கோட்பாடுகளுக்கு சவால் விடுகிறார். இவரது ஆராய்ச்சி புவியியல் மற்றும் புவியியல் நிகழ்வுகளை ஆராய்கிறது, அவை மார்பா விளக்குகளுக்கு தவறாக காரணமாக இருக்கலாம். அவரது கண்டுபிடிப்புகள் பாறைகள் அல்லது கனிம படிவுகளின் பிரதிபலிப்புகள் போன்ற புவியியல் காரணிகள் மாயை ஒளி வடிவங்களை உருவாக்குவதில் ஒரு பங்கை கொண்டிருக்கக்கூடும் என்று கூறுகின்றன. தொலைநோக்கிகள் மற்றும் ஸ்பெக்ட்ரோகிராஃப்கள் உள்ளிட்ட சிறப்பு கருவிகளை கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் குழுவுடன் ஒரு இரவு நேர பயணம் எங்கள் ஆய்வின் ஒரு முக்கியமான அம்சமாகும். இந்த பயணத்தின் போது ஸ்பெக்ட்ரோகிராஃப் அளவீடுகள், வெப்பநிலை அளவீடுகள் மற்றும் காட்சி அவதானிப்புகள் உள்ளிட்ட தரவுகள் கவனமாக சேகரிக்கப்பட்டன. இந்த தரவு எங்கள் விசாரணையின் ஒரு முக்கிய பகுதியாக அமைகிறது, இது நிகழ்வை நேரடியாக பார்க்க அனுமதிக்கிறது. மார்பா விளக்குகளுக்கான முக்கிய அறிவியல் விளக்கங்களில் ஒன்று வெப்பநிலை தலைகீழ் மற்றும் வளிமண்டல விலகல் தொடர்பானது. இயற்பியலாளர் டாக்டர் ஜேம்ஸ் மிச்சல் நடத்திய ஆராய்ச்சி மார்பா பாலைவனத்தில் வெப்பநிலை மாறுபாடுகள் ஒளியியல் பிரமைகளை எவ்வாறு உருவாக்கும் என்பதை ஆராய்ந்துள்ளது. தரைக்கு அருகில் கூர்மையான வெப்பநிலை சாய்வுகள் இருக்கும்போது கார் ஹெட்லைட்டுகள் அல்லது கேம்ப் ஃபயர்கள் போன்ற தொலைதூர மூலங்களிலிருந்து வரும் ஒளி வளைக்கப்படலாம் அல்லது விலகலாம். இதனால் அவை ஒளிரும் ஆர்ஸ் அல்லது மர்மமான விளக்குகளாக தோன்றும். இந்த நிகழ்வு வளிமண்டல ஒளியியல் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது மற்றும் பல மார்பா விளக்குகள் காட்சிகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று வெப்பநிலை தலைகீழ்கள் மற்றும் விலகல் ஆராய்ச்சி சொல்கிறது. மார்பா பகுதியில் வெப்பநிலை தரவுகளின் புள்ளிவிவர பகுப்பாய்வு வெப்பநிலை தலைகீழ் கோட்பாட்டை ஆதரிக்கிறது. பெரும்பாலான மார்பா லைட்ஸ் காட்சிகள் பகல் மற்றும் இரவுக்கு இடையிலான வெப்பநிலை மாறுபாடுகள் மிகவும் உச்சரிக்கப்படும் கோடை மாதங்களில் நிகழ்கின்றன என்று பதிவுகள் காட்டுகின்றன. இந்த தரவு பாலைவன வளிமண்டலத்தில் ஒளியியல் பிரமைகளை உருவாக்க வெப்பநிலை தலைகீழ்கள் பங்களிக்கின்றன என்ற கருதுகளுடன் ஒத்துப்போகிறது என்று வெப்பநிலை தரவு பகுப்பாய்வு ஆராய்ச்சி சொல்கிறது. முடிவில் மார்பா விளக்குகள் நாட்டுப்புறவியல், அறிவியல் மற்றும் விவரிக்கப்படாத மர்மத்தின் புதிரான கலவையாக உள்ளன. இந்த நிகழ்வின் சில அம்சங்கள் அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்டாலும் கேள்விகள் நீடிக்கின்றன. மேலும் இந்த நிகழ்வு ஆராய்ச்சியாளர்களையும் ஆர்வமுள்ள பார்வையாளர்களையும் தொடர்ந்து கவர்ந்திழுக்கிறது. மார்பா விளக்குகளை புரிந்து கொள்வதில் நாம் ஆழமாக பயணிக்கும் போது இந்த தனித்துவமான மற்றும் நீடித்த நிகழ்வின் மீதமுள்ள மர்மங்களை வெளிப்படுத்த தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது.